நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில என்னை தேடினா நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். இந்த அதிகாலையில ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப அதிகாலையில இருட்டோட சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்பாக இருட்டோட நம்ம விழித்து கொள்ளணும். நம்ம ஆயத்தமாகி தேவ சமூகத்துல போய் காத்திருந்து அவரை தேடினால் அவரை கண்டடைய முடியும். அவர் நமக்கு சமீபமாய் வருகிறதையும் நம்மோடு பேசுகிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் மோசே என்ற ஒரு பக்தனை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காலையில் நீ ஆயத்தமாகி விடியற் காலையில் என் சமூகத்தில் மலையின் உச்சியில் வந்து நில், உன்னோட பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே காலையில எழும்பி ஆயத்தமாகி விடியற் காலையில் மலை உச்சியில சீனாய் மலையில போய் நின்று தேவனுக்கு காத்திருந்தார். ஆண்டவர் இறங்கி வந்து அவரோடு பேசினார் என்பதை பார்க்கிறோம். அந்த மலை அடிவாரத்துல போய் நாங்கள் எங்களுடைய பஸ்ல சேர்ந்தோம். கைடு சொன்னாங்க, விடியற்கால 2 மணிக்கு நீங்க மலை ஏற ஆரம்பிக்கணும். இல்லை, மலையில 2 மணிக்கு ஏற ஆரம்பிச்சாதான் விடியற் காலையில 6 மணிக்காவது மலை உச்சிக்கு போய் சேர முடியும் என்று. எனக்கு இருந்த ஆசையில விருப்பத்துல கட்டாயம் போயிடணும்னு சொல்லி தூங்கவே இல்லை. நடு ராத்துல குளிச்சு புறப்பட்டு ரெடியாகி மலை மேல ஏற ஆரம்பிச்சு விடியற்கால 6 மணிக்கு சூரியோதய டைம்ல அந்த மலை உச்சிக்கு போய் சேர்ந்தோம். நான் அப்போதான் நினைத்தேன், நமக்கு இப்போ கொஞ்சம் கற்களால படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க, ஆனா நிறைய படிக்கட்டு கட்டவில்லை. இதுக்கே இவ்வளவு கஷ்டம்னா மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார், எவ்வளவு அதிகாலையில எழும்பி ஆயத்தமாகி போய் ஆண்டவருக்கு முன்னால நின்றிருப்பார் என்று. இத பாருங்க, நான் ஆசையா ஆண்டவரிடத்துல ஜெபிப்பேன். ஆண்டவரே, அதிகாலையில நான் எழும்பி உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும், அது தடைப்படக்கூடாது, அதுக்கு எனக்கு கிருபை தாருன்னு அடிக்கடி ஜெபம் பண்ணி கொள்ளுவேன். அவர் அதிகாலையில ஜெபிக்கிறதற்கு உதவி செய்வார். நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே, நான் அதிகாலையில் ஆயத்தமாகி சமூகத்துல காத்திருக்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும்னு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமையா இருக்கும். அந்த நாள் முழுவதுமே தேவ பிரசன்னத்தோடு இருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவதை பார்க்க முடியும். ஒரு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, அதிகாலையில் நானும் இருட்டோட எழுந்து உம்மை தேடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.